வணக்கம், இது உங்கள் ஆளுமையஸ் பெரம்பலூர். சாட்டன் மேக்ஸ் சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் 7க்கான மேக்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்துடலாம். டாபிக் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம்னா தப்பு பண்ணாமல் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 1000 என்ற அசலுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட்டு 10% கொடுத்துருக்காங்க. கவுண்ட்டு அரையாண்டுக்கு ஒரு முறையா இல்லை காலாண்டுக்கு ஒரு முறையான்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ கவுண்ட்டு வந்து அரை. அப்படி இல்லை அப்படின்னா 6 மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எண் வந்து நம்பர் ஆஃப் இயர் வந்து 18 மாதம் கொடுத்துருக்காங்க. மாதத்தில் எழுதிக்குவோம். இப்போ பாருங்கள், இதை ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 5% கிடைக்கும். இதை ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா 3. அப்போ 3 முறை 5% வச்சு இந்த அசலில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு விடை கிடைச்சிடும். அதாவது மொத்த மதிப்பு கிடைக்கும். அதுலேருந்து அசலை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும். இதை நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தடு, அப்புறம் இன்னொரு நியூ மெத்தடு. ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தடு எப்படி? 1000 அதுலேருந்து 5% கண்டுபிடிக்கணும். 2 0க்கு 2 0, 10ஐயும் 5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 50 கிடைக்கும். இந்த மதிப்பை வந்து திரும்ப அசலோட சேர்க்கணும். கூட்டணும் அப்படின்னா 1050 கிடைக்கும். இது ஒரு முறை போட்டுட்டோம். அடுத்து ரெண்டாவது முறை 1050ல் 5% பாருங்கள். ஒரு 0க்கு ஒரு 0 பெருக்கணும் அப்படின்னா 5 25 525 கிடைக்குது. கீழே 10 இருக்குது. அப்போ 52.5 கிடைக்கும். இந்த மதிப்பை திரும்ப அசலோட கூட்டணும் அப்படின்னா மூணாவது முறை 1102.5க்கு 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 5 25க்கு 5 மிச்சம் 2, 2 10 மிச்சம் 1 1 1 5 1 5. ஏற்கனவே ஒரு ஸ்தான புள்ளி இருக்குது, கீழே 2 இருக்குது. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 55.125 கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 50 + 52 152.5 கிடைக்கும். 102.5 கிடைக்கும். 50 + 52.5 + 55.125. மூணுலேயுமே பாருங்கள், 50 52 102 107 157.62 கிடைக்குதுங்களா? ஆப்ஷன் செக் பண்ணிடுவோம். ஆப்ஷன் பி பாருங்கள், 157.63 இருக்குது. அப்போ பி சரியான விடை. இதை இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணி பார்த்துடலாம். 5%ல் 3 முறை கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ 3க்கு 3 ஒரு டேபிள் வரையணும். 1 1 1 இந்த மூலையில் எல்லாமே 1 போடணும். கீழே இறங்கும்போது 1 2 3 போடணும். இந்த இடைப்பட்டதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா இதை ரெண்டையும் கூட்டிக்கோங்க 3. ஒருவேளை இது 4 இருந்ததுன்னா 4க்கு 4 டேபிள் வரைஞ்சி இதே மாதிரி போடணும். ஏன்னா இந்த கடைசி 3ங்கிறது தான் நமக்கு முக்கியம். 3 3 1. முதல் வருஷம் 5% கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ கிடச்சிது? 1000க்கு 5% 50 கிடச்சிதுங்களா? ரெண்டாவது தடவை கண்டுபிடிக்கும் போது நம்ம மொத்த தொகையும் போட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த 50க்கு 5% கண்டுபிடிச்சா போதும். 5% கண்டுபிடிங்க. ஒரு 0க்கு ஒரு 0, 5 25 2.5 கிடைக்குது. இங்கே 2.5. அடுத்தது 2.5க்கு 5%. இந்த மாதிரி புள்ளியில் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணலாம்னா தோராயமாக 0.1ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 0.1. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 350 மல்டிப்ளை பண்ணோன்னா 150. 3ஐயும் 2.5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7.5 கிடைக்கும். இங்கே 0.1 ஆட் பண்ணோம்னா 6 7 5 1 157.6ன்னு விடை கிடைக்கும். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்துடலாம். நன்றி.